ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்கு. ஹைடெக் லேப் போலவே தன்னார்களுக்கு இன்னொரு வேலை. இது என்னென்னா பார்த்தீங்கன்னா, அரசு மாதிரி பள்ளிகள் இருக்குது இல்லையா, மாவட்டந்தோறும் அரசு மாதிரி பள்ளிகள் இருக்கும். அதில் ஸ்டூடெண்ட்ஸோட கரியரை டெவலப் பண்ணுற ஜாபு. ஸோ இதோடைய சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் ஜாப் தான், சேம் கலெக்டரான ஜாப் மாதிரியே. ஸோ இந்த மாதிரி அரசு பள்ளிகளில் இருக்க மாணவர்களுக்கு நம்ம கரியரை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகிறோம். பாருங்கள், அரசு மாடல் பள்ளின்னா ஃபஸ்ட்டு தெரியுமா? ஐஐடி போல் அற்புதமான வியக்க வைக்கும் வசதிகளுடன் மாவட்டந்தோறும் அரசு மாடல் பள்ளிகள் இயங்குகின்றன. இந்த பள்ளிகளில் மிகவும் டாப் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை தகுதி தேர்வின் அடிப்படையில் 11 அல்லது 10ஆம் வகுப்பு சேர்க்கப்படுகிறார்கள். ஸோ தமிழகத்தில் ஆர்வமும் திறமையும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி கனவுகளை நனவாக்கும் வகையில் மாவட்டந்தோறும் அரசு மாதிரி பள்ளிகள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். அதன்படி மாவட்டந்தோறும் அரசு மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருது. அரசு மற்றும் பிற தனியார் பள்ளியிலிருந்து அரசு பள்ளிகளில் +1 +2 சேர்ந்த டாப்பர் மாணவர்கள் மட்டும் மாதிரி பள்ளிகளில் சேர்க்கப்படுகிறார்கள். ஸோ இவங்க பொது தேர்வு மதிப்பெண்ணை அடிப்படையாக வச்சு தான் அவங்க படிக்கிறாங்க. இதே போல் நீட், JW போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் மாதிரி பள்ளிகளில் மாணவர்களுக்கு தங்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று NATC தேசிய திறனறிவு தேர்வு, NNMS எனப்படும் தேசிய வருவாய் வழி தேர்வு, விளையாட்டுகள் மற்றும் கலைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் மாணவர்களும் மாதிரி பள்ளிகளில் சேர்வதற்கு தகுதியானவர்கள். ஸோ என்னன்னு பாருங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் 240 பேர் தேர்வு எழுதுவாங்க. அதில் 120 பேர் மாணவர்கள், 120 மாணவிகள். ஸோ கடைசியாக தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு இவங்க பள்ளிகளில் சேர்க்கப்படுவாங்க. மொத்தம் 2000 மாணவ மாணவியர் மாதிரி பள்ளியில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு, உறைவிட வசதி எல்லாமே வழங்கப்படுது. ஸோ இது மாதிரி NNMS அது மாதிரி போட்டித் தேர்வில் தயாராங்களா, அவங்களுக்கு அந்த ஸ்கூலில் அவங்களாம் தான் ஸ்கூலில் சேர்ந்துருப்பாங்க. இந்த பள்ளிகளில் தான் இப்போ நம்ம தன்னார்வர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு பாருங்கள், மஸ்ட்டு இவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி பாருங்கள். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தெரியணும். அண்ட் தென் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். நம்ம பேசுகிற அளவுக்கு புரிகிற அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் 8 தன்னார்வலரை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அதில் அந்த 8 பேரில் 2 பேரை பெஸ்ட்டானவங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 8 பேர் எப்படின்னா, ஆல்ரெடி ஹைடெக் தேர்வாகி அதுக்கு CBT எழுத போனவங்க, போகாதவங்க, யார் யார் அதில் ஸ்டாப் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே. இது தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட கீழே தான் வரப்போகுது. ஸோ ஹைடெக் லேப்னாலும் கலெக்டரானு 5 இயர்ஸ் மட்டும் தான் சொன்னாங்க. இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தான் வரதுனால நிரந்தரமாகவும் வாய்ப்பு இருக்குது. இதோடைய கிராஜுவேட்ஸ் யார் யார் எலிஜிபிள்னா, BSc, MSc, BE, எனி பேச்சுலர் டிகிரி. இப்போ போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, எந்த கிராஜுவேட் டிகிரி ஆனாலும் இருக்கலாம். பட் அவங்கள நம்ம கோஆர்டினேட்டர் தான் இப்போ யாருன்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 8 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து 2 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.